இப்போ இந்த சுண்டைக்காய் வந்து கடையிறதுக்காக மண் சட்டியில் கொட்டிக்கிறோம் நம்ம. பாருங்கள், தண்ணியே ஊற்றாம தான் நம்ம போட்டோம், ஆனால் வெந்துருச்சு. சுண்டைக்காய் ஆக்சுவலாக இடித்து போடுவாங்க, இல்லைனா வந்து அப்படியே வந்து பருப்பு வேகும் போதே குக்கரில் போடுவாங்க. பருப்பு வேகத்துக்கு ரொம்ப நேரம் இருக்கும், சுண்டைக்காய் சீக்கிரமாகவே வெந்துடும். அதுவும் நம்ம இதிலே வெந்துருச்சு. அதனால வந்து சுண்டைக்காயோட நேச்சர், அதனுடைய தன்மை குறையாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து தனியாக வேக வச்சுட்டு இந்த மாதிரி மசிச்சு போடுறோம். குயிக்க சமையல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க குக்கரில் இது எல்லாமே நான் இப்போ இதில் காமிச்ச இன்க்ரீடியன்ட்ஸ், பருப்பு, சுண்டைக்காய், தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாமே ஒன்றா போட்டு விசில் எடுத்துகிட்டு வெறும் தாளித்து மட்டும் கொட்டிக்கலாம். கடைஞ்சி விட்டுட்டு தாளித்து மட்டும் கொட்டிக்கலாம். பட் நாம் வந்து இப்போ இது வந்து செப்ரேட்டாக பண்ணுறோம். ஒன்று இதெல்லாம் செப்ரேட்டாக வேக வச்சு, பருப்பு செப்ரேட்டாக வேக வச்சு ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மசியும் போதே நல்ல வாசனையாக இருக்குல்ல. இப்போ இது மசிக்கும் போதே நல்ல வாசனையாக இருக்குது. நார்மலாக குக்கரில் போட்டால் இந்த வாசனை வருமா? வராதுல்ல. இப்போ இதில் வச்சு கடையும் போது நல்ல வாசனையாக இருக்குது. ஆமாம். ஸோ இது விதை தெரிஞ்சால் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குமா? ஆனால் இப்போ இது பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கா? வாசனை பார்த்து இல்லை? ஓகே, இருடி. இப்போ வந்து பாருங்கள், இந்த மண் சட்டியில் கடைஞ்ச சுண்டைக்காய் அதில் பருப்பு கோச்சிட்ருக்கு, அதோடு நம்ம போடுறோம். பருப்பில் கிண்டி விட்டுட்டு தண்ணி வேணுமான்னு பார்த்து இந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ண போகிறோம். புளி நல்லா மசிஞ்சிருச்சு தானே? ஓகே, பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இப்போ கொஞ்சமாக வேணால் தண்ணி ஊற்றிக்கலாம். சுண்டைக்காய் அந்த விதையெல்லாம் அதில் இருக்குது. இது எதுக்குன்னா, வயிற்றில் கீரைப்பூச்சி இருக்கும் பாருங்கள், அந்த கீரைப்பூச்சி வந்து சுண்டைக்காய் வந்து எடுத்துருன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எடுத்து பேலன்ஸ் இருக்கிற விதையும் வந்து அதில் கழுவி ஊற்றிக்க போகிறோம். ஸோ அது கொதிச்சு 2 கொதி வந்தோன்னே இறக்கிடலாம். வேணுங்கும் போது இப்போ உப்பு நீங்கள் வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம்.